அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையானது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த நாட்களுக்கு பின்பு, எப்பயும் நான் சொல்லுவேன், நீங்க ஒரு வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அதோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆரம்பம் இருக்கும், இல்ல ஒரு முடிவு இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 8:10 என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். உங்களுடைய இருதயத்தை திறந்து பாருங்க, என்ன எழுதி இருக்குதுன்னா, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பீர். இதுதான் எழுதி நம்மளுடைய இருதயத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இந்த அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னு ஏன் இந்த அந்த நாட்களுக்கு பின்புன்னு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஆனா பழைய ஏற்பாட்டுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எரேமியா 31:33 அந்த வசனத்தை நீங்க எடுங்க. அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையானதுன்னு இல்லை, பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து பண்ண போகிற. அப்ப எரேமியா புஸ்தகத்திலே தேவன் சொல்லிட்டாரு, இந்த ஒரு நாட்கள் வரும், நான் என்ன பண்ண போறேன், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிருபையின் புதிய உடன்படிக்கை. இந்த கிருபையின் புதிய உடன்படிக்கையில நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் தனது பிரமாணங்களை, அதாவது தன்னுடைய பிரமாணங்களை, சட்டங்களை ஜனங்கள் மனதில் பதித்து, இந்த 10 கட்டளைகள் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் எழுதப்பட்டது, அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப இந்த கிருபையின் புதிய உடன்படிக்கையாகப்பட்டது தேவன் ஜனங்களின் மனதில் பதிய வைக்கிறார். இப்ப இது எதை குறிக்குதுன்னா, இது தேவன் தன்னை மனிதனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்றாரு. உவமையாகவோ ஒரு பொருளாகவோ நமக்கு கொடுக்காம அந்த வார்த்தையும் அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையுமே நம்மளுடைய இருதயத்துல அவர் இருதயத்துல வைக்கிறாரு. நம்மளுடைய இருதயத்துல வைக்கிறாரு. இது எதை குறிக்குது? தேவன் மனிதனோடு கொண்டு வரப்போகிற நல்ல ஐக்கியத்தை குறிக்குது. எபிரேயர் 8:10 நம்ம வாசிச்சோம். 11 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, ஏன்னா ஒரு காலம் வரும், கர்த்தரை அறிந்து கொள் என போதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும். இது அந்த ஒரு காலம் வரும். அதனால முன்கூட்டியே அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று எனப்படுகின்ற இந்த கிருபையின் புதிய உடன்படிக்கையை நம்மளுடைய இருதயத்துல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள வைக்கிறாரு. 3வது நம்ம பார்ப்போம், நான் அவர்கள் எனக்கு எதிராய் செய்த தவறுகளை மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினையாமல் இருப்பேன். தவறுகளை மன்னித்து விடுவாரா, திரும்ப அந்த தவறுகளை நினையாமல் இருப்பாரா. அது 12வது வசனத்துல நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம சொன்ன பாருங்க, அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்ட்டு ஏன் அந்த வசனங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த நாட்களுக்கு பின்பு எப்ப அந்த 10 கட்டளைகளை ஜனங்கள் கை கொள்ள முடியாமல், பின்பற்ற முடியாமல் போகின்ற ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் தேவன் ஜனங்களை ஜனங்கள்கிட்ட சேர முடியாது, தூரப்படுத்துவார். அந்த நாட்களுக்கு பின்பு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து ஜனங்கள் தங்களை தூரப்படுத்தி கொள்வாங்க. ஐயோ, எங்களால இந்த 10 கட்டளை எங்களால ஃபாலோ பண்ண முடியலையே, நான் பாவியாயிட்டேனே, நான் தேவனுடைய மீறுதல்களுக்கு நான் வழி தப்பி போயிட்டேனே, தவறுகளை செய்துட்டேனே அப்படின்னுட்டு தேவனை விட்டு தங்களை தூரப்படுத்தி கொள்வார்கள். அந்த நாட்களுக்கு பின்பு, இந்த காரியங்கள் நடக்கின்ற அந்த நாட்களுக்கு பின்பு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது, அந்த நாட்களுக்கு பின்பு கூட நீங்க பாருங்க, அப்படியே போயிட்டாங்கன்னு தேவனை விடாம என்ன செய்யறாரு,
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்தாரு. இப்ப என்ன செய்யறாரு? அவருடைய பிரமாணங்களை நம்மளுடைய இருதயத்துல வைக்கிறாரு. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்துல அவைகளை எழுதுவேன். அதையும் அவரே செய்யறாரு. அவருடைய பிரமாணங்களை நம்மளுடைய மனதுல வைத்து பிற்பாடு அவைகளை அவர் எழுதுறாரு, நம்மளுடைய இருதயத்துல எழுதுறாரு. தெளிவாக சொல்றாரு, நீங்க நமக்கு அவர்தான் தேவனாய் இருப்பார், நமக்கு அவர்தான் தேவனாய் இருப்பார். அவர்கள் நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களாக இருப்போம். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இததான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நீங்க வசனங்களை எடுத்து நீங்க பார்க்கலாம். எரேமியா 7:24 ஜனங்கள் கேளாமலும் செவி சாயாமலும் முன்னிட்டல்ல பின்னிட்டு போய் விழுந்தார்கள் அப்படின்னு இருக்கும். சோ அந்த நாட்களுக்கு பின்பு அப்படியே விடாம தேவன் அப்படியே விடாம என்ன பண்ணாரு? அந்த நாட்களுக்கு பின்பு நமக்கு இதை செய்வேன் என்று நமக்கு வந்து புதிய கிருபையின் புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்காரு. பின்னிட்டு போன அவர்களை தேவன் முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லையா, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லையா? அப்படி தேவன் அதை செய்யாம தேவனுடைய இரக்கத்தை காட்டுகின்ற நேரம் வந்தது. அதோடு தேவன் நிறுத்தி கொள்ளாம இஸ்ரவேல் குடும்பத்தோடு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறாரு. ஏன்னா பழைய உடன்படிக்கையில பிழை உள்ளது என்றதை கண்டார் தேவன். இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது யாரு, எது, என்னது? நான் இஸ்ரவேல் ஜனங்களா, இஸ்ரவேல் வம்சமா? யாருடைய மனதிலே தேவன் தன்னுடைய பிரமாணங்களை வைக்கிறாரோ, யாருடைய இருதயத்திலே தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறாரோ அவர்கள் எல்லாமே இஸ்ரவேல் குடும்பத்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேல் குடும்பத்தார்கள். இப்ப உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் திறந்து பாருங்க, என்ன இருக்கும்னு. என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியாது. தேவன் எழுதி வைத்தது என்ன இருக்குன்னா, நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பேன். இதுதான் இருக்கு. இது தெரியாம நம்ம என்ன ஜனங்கள் எவ்வளவு பேர் என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு தெரியல. சோ நம்மளுடைய இருதயத்துல இப்ப நீங்க திறந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கு. இந்த புதிய உடன்படிக்கை, கிருபையின் புதிய உடன்படிக்கை, நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பீர். ஹல்லேலூயா அப்படின்னு இருக்கு பாருங்க. புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் மனிதர்களுடைய மனதில் வைக்கப்படும் என்றும், புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் மனிதனுடைய இருதயத்தில் மனதில் வைக்கப்படும் என்றும் அவர்களுடைய இருதயத்தில் எழுதப்படும் என்றும் எரேமியா சொன்னாரு. இப்ப வார்த்தை வைத்துட்டாரு. என்ன இருக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் திறந்து பாருங்க, அதுதான் இருக்கும். நான் உன்னுடைய தேவனா இருப்பேன், என்னுடைய ஜனமா இருப்பேன்னு. அப்ப இது எப்படி கிரியை செய்யணும்? இது எப்படி வந்து அந்த வார்த்தை வந்து நம்ம இருதயத்துல இருந்து எப்படி அதை வந்து கிரியை செய்ய விடுறது? அது அப்படியே இருக்குமா? அது மல்டிபிள் பண்ணும், அது தன்னுடைய வேலையை செய்யும். அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தை அவர் எழுதி வைத்திருக்கின்ற வார்த்தை நமக்குள்ள இருந்து அது வேலை செய்யணும் அப்படின்னா நம்முடைய மனம் சிந்தை புதுப்பிக்கப்படணும். இது புதுப்பிக்கப்படலைன்னா எப்படி கிரியை செய்யும்? இங்க நம்ம இருதயத்துல தேவன் வைத்திருக்கின்ற எழுதி வைத்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்தம் எப்படி கிரியை செய்யும்? நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படணும். நம்மளுடைய சிந்தனை எதை கொண்டு புதுப்பிக்கப்படணும்? எதை கொண்டு புதுப்பிக்கப்படணும்? மனம் புதுப்பிக்கப்படாதவன் ஜென்ம சுபாவத்துல உள்ளவன். இந்த மனம் புதுப்பிக்கப்படலைன்னா ஜென்ம சுபாவத்துல உள்ளவங்க. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ரொம்ப மாம்சத்துல யோசிப்பாங்க, சுய சிந்தனையில, சுய புத்தியில, சுய செயல்ல யோசிப்பாங்க. இது ஜென்ம சுபாவம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதான். அப்ப எப்ப மனுஷன் வந்து ஒரு மனிதன் வந்து ஜென்ம சுபாவத்துல இருக்கிறானோ அவனுடைய சிந்தனை புதுப்பிக்கப்பட முடியாது. அப்ப நீங்க என்ன போய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பைத்தியக்காரங்க பேசுற மாதிரி தானே இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனா பேசுங்க, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. பேசிக்கொண்டே இருங்க. அவங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அவங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய பிரமாணங்கள் அவர் உடன்படிக்கை செய்யும்
யாவருடைய இருதயங்களிலும் எழுதப்படும் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய பிரமாணங்கள் நம்ம பார்த்தோம். அவருடைய உடன்படிக்கை செய்யும் யாவருடைய இருதயங்களிலும் எழுதப்படும் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குமா. அப்ப தேவனுடைய வார்த்தை மனதில் வைக்கப்படுவதன் விளைவாக தான் இப்ப உள்ளான மனிதன் என்று குறிப்பிடப்படும் இருதயம் அந்த வார்த்தையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் விளைவு தான் ஒரு மனிதன் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறக்கிறான். ஹல்லேலூயா, மறுபடியும் பிறக்கிறான். அப்ப அந்த வார்த்தை எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கிறோம், வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளையும் நம்மளுடைய காதுகள் மூலமா நம்ம கேட்கிறோம். அதை எப்படி காத்துக்கொள்வது? அதை காத்துக்கொள்ளணும்னா நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும். எதை கொண்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கணும்? எதை கொண்டு நம்மளுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும்? நம்மளுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ளணும்னா கிருபையின் புதிய உடன்படிக்கையை கொண்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். கிருபையின் புதிய உடன்படிக்கையில தான் நம்ம ரெஸ்ட் பண்ண முடியும், நம்ம ஓய்வு எடுக்க முடியும், இளைப்பாற முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும். ஏன்னா we just rest. கட்டளைகளுக்குள்ள நம்ம போனோம்னாக்கா நம்ம வேலை செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். ஏன் நியாயப்பிரமாணம் வந்து நம்மளை வந்து வேலை செய்ய சொல்லுது? ஏன் புதிய உடன்படிக்கை வந்து நம்மளை வந்து ரெஸ்ட் பண்ண சொல்லுது? ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து காண்பிக்கும், நீ கீழ்ப்படியணும், நீ இதை செய்யணும், நீ இதை செய்யக்கூடாது. ஆனா புது உடன்படிக்கை வந்து காட்டாது. ஏன்னா கிறிஸ்துவே செய்தார், கிறிஸ்துவே நம்மளுக்காக செய்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது முடியும் எது முடியாததுனால கிறிஸ்துவே இறங்கி அதை செய்தார். தென் நியாயப்பிரமாணம் நம்ம வந்து பயமுறுத்தோம், ஏன்னா காட்டுதுல பார்க்க சொல்லுது, இது பாரு, இது ஓகே, இது ஓகே இல்லை, இது ஓகே, இது ஓகே இல்லை அப்படின்னுட்டு. இப்ப எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு, ஓ இது முடியாதா, இதுதான் முடியுமா, அப்ப நமக்குள்ள என்ன வருது? பயத்தை கொடுக்கும். இதெல்லாம் முடியாதா, பயத்தை கொடுக்கும். ஆனா புதிய உடன்படிக்கை பயத்தை புறம்பே தள்ளும். நியாயப்பிரமாணம் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நீ பர்ஃபெக்டா செய்ய முடியாது. நீங்க செய்யறது எதுவுமே சரியா இருக்காது. சரியா நம்ம என்னைக்கு சரியா செஞ்சிருக்கோம்? தண்டனை என்று நியாயப்பிரமாண தண்டனை என்று சொல்லி பயம் காட்டும். ஆனா புதிய உடன்படிக்கை அன்பின் மூலமா தேவனுடைய அன்பை நமக்கு உணர வைத்து அவருடைய அன்பு மூலியமா நம்ம தேவனோடு கிட்டி சேர்றோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்க்கும், புதிய உடன்படிக்கை எவ்வளவு பெரிய ராட்சகனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனை ரட்சிக்குங்க, புறம்பே தள்ளாது. ஹல்லேலூயா, புறம்பே தள்ளாது, ரட்சிக்கும். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறார். நம்ம கை வீசி நடக்கிறோங்க, ஜீவிக்கிறார். நம்மளுடைய கரங்க நம்ம சொல்றோம் நம்ம தேவனோட வந்து நேரத்தில் செலுத்தலை அப்படின்றோம். இல்ல, நம்ம நேரத்தை செலுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க நடக்கிறீங்க, எத்தனை மைல் தூரம் நீங்க நடக்கிறீங்க, கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஏன்னா இந்த சரீரம் கிறிஸ்து இயேசு ஜீவித்து கொண்டு இருக்கிறதுனால நீங்க நடக்கிறீங்க, நீங்க ஜீவிக்கிறார் சொல்லிக்கிட்டு தான் போறீங்க, சொல்லிக்கிட்டு தான் வரீங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரமே கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போய் இருந்தாலும் நீங்க நின்றுதான் ஆராதிக்கணும், குதித்து தான் ஆராதிக்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க நடங்க, நீங்க நடக்கிறீங்க, நீங்க கிறிஸ்து இயேசு ஜீவிக்கிறார் தான் சொல்லிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நியாய பிரமாணத்தின் மத்தியஸ்தராகிய மோசே பூரணமானவரா குறைவுள்ளவராக இருந்தார் தானே? கிருபையின் மத்தியஸ்தரோ பாவமற்ற பரிபூரணமான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து பரிபூரணராக இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாமே நிறைவுதாங்க, எல்லாமே நிறைவுதான் கொடுத்து கொண்டிருந்தார். ஆக ஏன் கிருபையின் புதிய உடன்படிக்கையை கை கொண்டு ஏன் புதிய உடன்படிக்கையை கொண்டு நம்மளுடைய சிந்தனையை புதுப்பிக்கப்படணும்? வாய் எதுக்கு? ஏன் அதை செய்யணும்? ஏன் வந்து அந்த வசனம் வந்து சொல்லுது கிருபையின் புதிய உடன்படிக்கையை கொண்டு நம்மளுடைய சிந்தனையை புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா, கிருபையின் புதிய உடன்படிக்கையில தான் நீங்களும் நானும் இளைப்பாற முடியும். ஏன்னா எல்லாமே கிறிஸ்து இயேசு செய்தார், கிறிஸ்து செய்து முடித்தார். நம்ம பங்கு எதுவுமே கிடையாது. விசுவாசிக்க வேண்டியது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது ஒண்ணுதான். என்ன செய்து முடித்தார் பாப்போம். தேவனே பிரமாணங்களை ஜனங்களுடைய மனதில் வைக்கிறார். அதையும் அவர் தான் வைத்தாரு. அதையும் பாருங்க,
அவரே நம்முடைய இருதயத்தில் எழுதுறார். ஏன்னா நீங்க வச்சீங்கன்னா மறந்துடுவீங்க, நம்ம வச்சோம்னா மறந்துடுவோம், எங்க வச்சோம்னு தெரியாது. இப்ப பேசுறாரு, என்ன சொல்றாரு? உங்களுடைய தேவனாக இருப்பேன் என்று அவர் சொல்றாரு. அதையும் அவர் தான் பேசுனதும், அவர் தான் எழுதுனதும், அவர் தான் மனதுல வைத்ததும், அவர் தான். உன்னுடைய தேவனாக நான் இருப்பேன் என்று சொன்னாரு. திரும்பவும் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனமா இருப்பீர் என்று சொல்றாரு. அதையும் அவர் தான் செய்தாரு. ஹல்லேலூயா. தேவனே சகலமும் தன்னை அறிந்து கொள்ள செய்கிறார். அவரே எல்லாவற்றையும், இதன் மேல சொன்னது அந்த 3-4 காரியங்கள் எல்லாமே அவரே நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும்னு அவரே அதை செய்கிறார். ஜனங்களின் பாவத்தை கிருபையாய் மன்னித்தார். அதையும் அவர்தான் செய்தார். கிறிஸ்து இயேசு மூலமாக மன்னித்தார். மனிதர்களின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்தது மட்டும் இல்லைங்க, அதை நினைக்கவும் இல்லையா? நினைக்கிறது நம்ம தான். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் சிந்தனை நினைக்கிறது நம்ம தான். மன்னித்தாரு, மறந்தும் போயிட்டாராம். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஓகே நான் மன்னிச்சிடுறேன், ஆனா என்னால மறக்க முடியாது. ரைட்டா? முன்ன இந்த டைலாக் நான் ரொம்ப பேசுவேன். முடியாது, கண்ணாடி ஒடிஞ்சா கோடு விழுந்துரும், இப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப பேசினேன், ரொம்ப கூவினேன். சரிங்களா? ஆனா பாருங்க, எல்லாத்தையும் அவரே செய்தார். உங்களுக்காக செய்து முடித்தது எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக எல்லாத்தையும் அவரே செய்தார். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிருந்தோம்னாக்கா கூட பயங்கரமா சொதப்பிருப்போம். எல்லாமே அவரே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற நீங்களும் நானும் அதிக பாக்கியவான்கள். இப்ப ஏன் கிருபையின் புதிய உடன்படிக்கையை கொண்டு நம்மளுடைய சிந்தனையை புதுப்பிக்கப்படணும்? அப்பதான் நீங்க ஓய்வா இருக்க முடியும். நீங்க அது இல்லாம பிரமாணங்களை கொண்டு நீங்க கட்டளைகளை கொண்டு நீங்க உங்களுடைய சிந்தனைகளை புதுப்பிக்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இன்னைக்கு செய்வீங்க, நாளைக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு காலையில வெள்ளனே எந்திரிப்பீங்க, நாளைக்கு காலையில வெள்ளனே எந்திரிக்க முடியாது. கரெக்டா? முடியாது. அதனால கிருபையின் புதிய உடன்படிக்கையை கொண்டு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் புதுப்பியுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்க உங்களுடைய சிந்தனையை புதுப்பிக்கப்படும் பொழுதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. எதனாலனா இதை நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம். 2 கொரிந்தியர் 3, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. காரணம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாகிறது. எப்படி வெளியரங்கமாய் ஆகிறது கேளுங்க? அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்கள் ஆகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மையினால் அல்ல. அந்த மையினால் அல்ல அப்படின்ற அர்த்தம் அதுதான் இந்த இங்கு. அதனால எழுதப்பட்டது அல்ல. 10 கட்டளை, இது 10 கட்டளையை குறித்து சொல்லப்படுகிறது. 10 கட்டளை எப்படி எழுதி கொடுக்கப்பட்டது? மையினால் கற்பலகைகள்ல எழுதப்பட்டது. கிருபையின் உடன்படிக்கையாகப்பட்டது, கிருபையின் புதிய உடன்படிக்கையாகப்பட்டது. அந்த மாதிரி மையினால எழுதப்பட்டது அல்ல, அந்த மாதிரி கற்பலகைகளினால எழுதப்பட்டது அல்ல. மாறாக இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பீர் என்று சொல்லப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வார்த்தையாகப்பட்டது சதையுள்ள இருதயத்துல எழுதப்பட்டதுனால அந்த வார்த்தை தான் அதை இயங்கி கொண்டிருக்கிறது. அது ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது இல்லை. நம்மளோட இருதயம் அப்படியாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாகிய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நியாயப்பிரமாணமோ பிரதான கற்பனைகளை அடங்கிய 10 கட்டளைகள் இருந்தது. கற்பலகைகளால் எழுதப்பட்டது. தேவன் நீங்க அது
நான் சொல்ற இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து உபாகமம் 10:1-2 நீங்க போயிட்டு நீங்க வாசிச்சு பார்க்கலாம். பலகைகளில் எழுதுவேன் அப்படின்னுட்டு அங்க சொல்லப்பட்டு இருக்கும். தென் அடையாளமாக மோசேவுடைய கையில வந்து கட்டிக்க சொல்லுவாங்க. பிற்பாடு வந்து அது நீங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு பலகையில எழுதப்பட்டது. அதையும் வந்து அதை வந்து ஞாபகத்துல வைத்து கொள்றதுக்கு கரங்களில வந்து கட்டிக்குவாங்க. பிற்பாடு வீட்டு நிலைக்காலிலும் வாசல்களிலும் எழுதி வச்சுக்குங்க. அப்ப கூட பாருங்க, பழைய ஏற்பாடுல கூட நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாதது. ஓகே, அப்ப புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களோ மனிதனுடைய சரீரத்துக்கு வெளியே அல்ல, சரீரத்துக்குள் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யாரும் அசைக்க முடியாது, உங்களை யாரும் அசைக்க முடியாது. எதிரடையானவன் வரான், அவனால தொட முடியாதுங்க. அதனாலதான் தேவன் பாருங்க நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. ஏன்னா வெளியே வைத்திருந்தா எப்பயோ வந்து தட்டிட்டு போயிருப்பான். இது குறித்து யோவான் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:27 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. நமக்குள் என்ன நிலைத்திருக்கிறது? அவர் நம்முடைய தேவனாக இருப்பார், நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்ப அது உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கும், நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கும். அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. நினைவுபடுத்துறாரு, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போதுங்க. வாழ்நாள் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குள் ஜீவிக்கிறார். அதை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குள்ள வந்துருங்க. அது உங்களுக்கு போதித்தபடியே நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆரோக்கியமா தான் இருப்பீங்க, வல்லமையா தான் இருப்பீங்க, எழும்பி பிரகாசிப்பீங்க. ஹல்லேலூயா. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போவது கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க பார்க்க கத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்க கேட்க கத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்குதுங்க. அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். நீங்க நிலைத்திருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நிலைத்திருப்பாங்க, உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நீங்க யாரு என்ன விரும்புறீங்க அது எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலையானதா நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை விட்டு போகாது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, உண்மையாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையை கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது, உங்களுடைய சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது என்னங்க நடக்குது? கிறிஸ்துவுக்குள் தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய திவ்ய சுபாவத்திற்குள் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களா ஆகிறோம். முற்றிலும் குற்றமற்றவர்களா ஆகிறோம். இப்ப நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அவதான் சொல்றாரு. கற்பனைகள், கட்டளைகள் இதெல்லாம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கின்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஆகவே நன்மை உண்டாகும்படிக்கு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கிருபையின் புதிய உடன்படிக்கையை
கொண்டு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் எபிரேயர் 8:10 போல அந்த நாட்களுக்கு பின்பு நான் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால கிறிஸ்து இயேசு மூலமாய் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களானோம். அதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தது, இதை நிறைவேற்றி முடித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.